இயற்கை வாழ்வியலில் நான் பாருங்க, இந்த தேங்காய் கிடக்கு பாருங்கள், இது பழுத்து கிடக்கு. நம்ம தேங்காய் வெட்டுறதே இல்லை, விழும், எடுத்துகிட்டு போவோம், வீட்டுக்கு கொண்டு போவோம், உபயோகப்படுத்துவோம், அவ்வளோதான். இது தனியாக ஒரு வேலையை நம்ம பண்ணுறது இல்லை. இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் நம்ம இயற்கையாகவே அப்படியே கீழே விழக்கூடிய தேங்காய் நல்ல தரமாக இருக்கும், நம்ம பறிக்கிறத விட நல்ல தரமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இப்போது மரங்கள் குறைவு தான், வியாபார ரீதியாக போகும்போது வெட்டிக்கலாம். தற்சார்பு வாழ்க்கையில் கிடைக்கிறதை உபயோகப்படுத்திக்கிட வேண்டியதுதான். அந்த மாதிரி நம்ம இந்த தேங்காவை எடுத்துக்கலாம். மற்றபடி இங்கே பனைமரம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டுறேன். இதோ இந்த பனைமரங்களும் அப்படி தான், மேலே பாருங்கள் நொங்கு காய்ச்சி கிடக்குது. நம்ம அது எடுக்கிறதில்லை, பழமாக கீழே விழும். எடுக்கன்னா எடுத்துக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம், நொங்கு நல்லது, நம்ம எடுக்கிறதில்லை. அது எதுக்குன்னா பழமாக எங்களுக்கு உள்ளது, பெரிய அளவில் நொங்கு தேவையில்லை, அதனால் அப்படியே விட்டுருவோம். 2 விஷயத்துக்கு உபயோகப்படுத்திக்கிடுவோம். ஒன்று வளங்கள் சாப்பிட்ருப்போம், மிளா, காட்டுப்பன்னி அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்ரு போகுது, மீதியை நாங்கள் எடுத்துக்கிடுவோம். பழம் காடி பண்ணி சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் உபயோகப்படுத்திக்கிடுவோம். ப்ளஸ் இந்த இதுக்கும் சாப்பிட்றதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நடத்துக்கு ரெடி ஆகிட்டோம், இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ரெடி பண்ணலாம்.